கரெக்டா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுங்க. இந்த லிஸ்ட் இருக்கிறதுல கரெக்டா மேடம் மேடம் அங்க ஒரு ஆளோட பாடி கிடக்குது மேடம். எங்க? இதோ அங்கதான். வாங்க மேடம், வாங்க வாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் அனூப் சோனி. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்றைய எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனங்க அசுர வேக வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்பவுமே தன்னோட அடையாளம், தான் யாருன்ற உண்மையை தேடிக்கிட்டே இருப்பான். தோல்வியை பார்த்து பயப்படுறவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணாலும் போவாங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கை, பக்தி, ஜோசியம் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. போலீஸுக்கு கிடைச்ச சடலம் கண்மூடித்தனமான பக்தி, மூட நம்பிக்கைக்கு இரையானதா இல்ல இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை வேறையா? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஆணா இல்ல பெண்ணானே தெரியல, இல்ல டிரான்ஸ்ஜெண்டரானும் தெரியல. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை எதனால எப்படி வந்துச்சு? அவ இங்கிருந்து போய் 5 நாள் ஆச்சு. என் புள்ள இப்ப எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ. அவ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்லம்மா. அவன் எங்க இருந்தாலும் தன்னைத்தானே நல்லா கவனிச்சுக்குவான். அம்மா நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிரீத்தி, புள்ளதாமா. ஒரு பையன் செய்யற வேலைய ஒரு பொண்ணால செய்ய முடியாது. அதனால மகனா இருந்தாலோ அதே மாதிரி என்னாலே மகனா இருக்க முடியும். அவ இல்ல, அவன் உன் அக்கா இல்ல, அவன் உன் அண்ணன். நீ உன்னோட அண்ணன் ஆயிடுவியா? சாம்பார்ல எவ்வளவு உப்பு போடணும்னு கூட உனக்கு தெரியாது. வந்துட்ட புள்ளையாகிறதுக்கு. உன் வேலை என்னாச்சு? இன்னும் கிடைக்கலல்ல? இப்ப வரைக்கும் கிடைக்கலல்ல? ஏன்னா இப்படி 24 மணி நேரம் திட்டுறதுனால உங்க பிரச்சனை ஏதோ சால்வ் ஆகாது. உங்க பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான் அம்மா. அவளுக்கும் தான். அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க நீங்க. நீங்க அவளுக்கு பண்ண விஷயத்துக்கு நீங்க இங்க இருந்திருக்க கூடாது, ஜெயில தான் இருந்திருக்கணும். பிரீத்தி, நான் கடவுளை வேண்டிக்கிறேன், அவ இந்த நரகத்துக்கு எப்பவுமே திரும்பி வரக்கூடாது. அவ இங்க வரவே கூடாது. பிரீத்தி, ஹலோ ரோஹித். மர்டருக்கு முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்புறம் ரேப் எதுவுமே நடக்கல சார். அப்புறம் ரிப்போர்ட்ல ஒரு புது விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னால் அது நம்பவே முடியல. அது எப்படி நடந்திருக்கும்னு. ஒண்ணு இல்லம்மா. ரிலாக்ஸ் ஆருமா. ஒண்ணு இல்லம்மா. அப்பா இருக்கேன். ஒண்ணு இல்ல சும்மா எல்லாம் சரியா ஒண்ணு இல்லம்மா. கண்ணு முடிக்க ரிலாக்ஸ் ஆயிரு. என்னது? அவ விஷயத்துல அந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கா? ஆமா சார். டாக்டர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு 6 இல்ல 7 வயசுல இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுவே மர்டருக்கு காரணமா இருக்குமோ? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு பெரிய கொடுமை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுவே மர்டருக்கு காரணமா இருக்குமா? இல்ல சார், ட்ரெஸ்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா பார்கோட் இல்ல சார், லோக்கல் பிராண்டு சார், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா போன் இருந்திருக்கும். அவ போட்டோவை எல்லா போன் கம்பெனிக்கும் அனுப்பி வை. டீடைல்ஸை ட்ரேஸ் பண்ண. ஓகே சார். சித்தார்த், உனக்கு ஆம்லேட் போடவா இல்ல ஆஃப் ஃப்ரை போடவா? அப்பா உங்களுக்கு தான் தெரியல எனக்கு ஹாஃப் ஃப்ரை பிடிக்காதுன்னு. தெரியும்பா, உன்னை சீண்டி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கல. அவன் மூஞ்சியை கொஞ்சம் பாரு. சரி அப்பா, அந்த ஸ்கூல் ஆளுங்க எங்களை ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க, மகாபலேஸ்வர். சரி, கொஞ்சம் பணம் கிடைக்குமா? இங்க பாருப்பா, எந்தெந்த காரணம் சொல்லி அவங்க உனக்கு லீவ் கொடுக்குறாங்களோ அதுக்கு அவங்க தான் எனக்கு பணம் கொடுக்கணும். அப்போ நீங்க எனக்கு பணம் தர மாட்டீங்க? சரி ஓகே, தேவையில்லை, நான் போகல. அட நில்லுப்பா, உனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வருது. சும்மா சொன்னப்பா. அலமாரியில் பணம் இருக்கு, எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ. ஆமா, எப்போ நீ போற? நாளை காலையில். சார் சார் நீங்கள் ஃபோன் கம்பெனியில் விசாரிக்க சொன்னீங்க, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணோட பேர் ஸ்னேகா யாதவ், முள்ளண்டி ஏரியா சார். இதோ சிம் கார்டு காப்பி. ஸ்னேகா யாதவா? முள்ளண்ணா? நம்மளோட எத்தனை கேள்விகளுக்கு அங்கேருந்து பதில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங் வந்துடுறேன்ப்பா. இங்கே பாரு, கவனமாக இருக்கணும் சரியா? அடிக்கடி எனக்கு கால் பண்ணிட்டே இரு. சரிப்பா, பை பை. பாய். என்ன விஷயம் சார்? நீங்க ஸ்னேகாவோட அப்பா அம்மாவா? ஆமா, ஆனா அதையே நீங்க கேக்குறீங்க? ஸ்னேகாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னேனே. எத்தனை வாட்டி சொன்னேன், அவ 5 நாளா வீட்டுக்கு வரலன்னு. அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னேன்ல. பாருங்க, உங்க வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில்களை நீங்க சொல்லிதான் ஆகணும். உங்க பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவ பையன் இல்ல பொண்ணு. பொண்ணாதான் பிறந்திருக்கா. ஆனா நீங்க பொண்ணு இல்ல பையன்னு சொல்றீங்க. அது என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவ பையன்தான்.
எங்களோட குருஜியோட ஆசைதான் அது. நாங்க அவளை பொண்ணா இல்ல பையனா ஏத்துக்கணும் நாங்க. அப்புறம் நாங்க அவளை ஒரு பையன் மாதிரி தான் ஆளாக்கி இருக்கோம். இன்னைக்கு நான் தால் பண்ண போறேன். சாப்பாடு ரெடி பண்றேன், காலிஃப்ளவர் ரெடி பண்றேன், சப்ஜி ரெடி பண்றேன். உனக்கு சப்ஜினா ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சப்ஜி பண்ண போறேன். உங்க குருஜி எதுக்காக அப்படி ஆசைப்பட்டாரு? ஏன்னா ஸ்னேகாக்கு அவர் நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, ஸ்னேகா தன்னோட முன் ஜென்மத்துல பையனா இருந்திருக்கா. அவ அல்ப ஆயுஸ்ல செத்து போனதுனால அந்த ஜென்மத்தோட கடமையை அவன் முழுசா செய்யல. அதனாலதான் அவளை இந்த ஜென்மத்துல பையனா இருந்து அவளோட கடமைகளை செய்ய சொல்லியிருக்காரு. என்னது? ஆமாங்க சார். அப்படின்னா தான் எதிர்காலத்தில் சந்தான ரூபத்தில் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். சரி, அப்புறம் நடந்துச்சா? ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சா? இல்ல, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி பிரீத்தி பிறந்தா. பிரீத்தி இப்ப எங்க இருக்கா? அவ தன்னோட ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. சினேகாவோட பாடி எங்களுக்கு கிடைச்சப்போ அவன் நெத்தியில செந்தூரமும் கழுத்துல தாலியும் இருந்துச்சு. ஆனா நீங்க திரும்ப திரும்ப அவங்கள பையன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அது பெரிய விபரீதமா முடிஞ்சிடும். பாருங்க, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? நீங்க அப்பா அம்மா இல்ல, ராட்சசனுங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணை கொடுத்திருக்காரு. அவளை வற்புறுத்தி ஆம்பளை ஆக்கியிருக்கீங்க. எத்தனை வயசு இருக்கும்போது அவளுக்கு அந்த ஆபரேஷன் பண்ணீங்க? அப்போ அவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, ரிலாக்ஸாக இருமா. நான் இருக்கல கூட, பயப்படாத. நீங்க யாரை வற்புறுத்தி பையனா மாத்தணும்னு நினைச்சீங்களோ அவ யார்கிட்டயும் சொல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால அவளை கொண்டுட்டீங்கல்ல? இன்ஸ்பெக்டர் சார், என்னால் 2 காலால் ஏந்திரிச்சு நிற்க கூட முடியாது. நான் எப்படி கொலை பண்ணுவேன்? சினேகா வேலை செஞ்சாலா? ஏதாவது வேலைக்கு போனாலா? ஆமாம் சார், அவ பீடப் கொரியர் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, புரிஞ்சதா? கடைசியா நீங்க அவளை எப்போ பார்த்தீங்க? 5 நாளுக்கு முன்னாடி. என்னாச்சுப்பா? என்னாச்சு? அட ஸ்னேகி, ஆம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அடுத்த நாள் காலையில என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புனா. அவன் 4-5 நாளைக்கு வெளியூர் போறேன்னா. ஆனா சார், உங்களுக்கு நல்லா தெரியுமா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியுமா? உறுதியா சொல்ல முடியல, ஆனா தாலியும் செந்தூரத்தையும் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பிரீத்தி திரும்ப வந்ததும் நீங்க அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைங்க. விசாரிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் தேவைப்பட்டா நாங்க மறுபடியும் வருவோம். நேஹா யாதவ் கடந்த 1 வருஷமா எங்க கம்பெனியில் வேலை செய்கிறான் சார். ரொம்ப நேர்மையான நல்ல பையன் சார் அவன். ஆனால் கடந்த 5 நாளா எங்கே போயிட்டான்னு தெரியல, ஆஃபீஸ்க்கே வரல. முதல் விஷயம், ஸ்னேகா பையன் இல்லை பொண்ணு. அப்புறம் அவளை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. அவளுடைய பாடி நவீன் மும்பையில இருந்து கிடைச்சிருக்கு. என்னது? அவ எதுக்காக நவீன் மும்பைக்கு போனான்னு உங்களால சொல்ல முடியுமா? அங்க ஏதாவது டெலிவரி இருந்துச்சா? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணி சொல்றேன் சார். அடச்சே, நவீன் மும்பையில் எந்த டெலிவரியுமே இல்லை சார். அப்போ அவங்களுக்கு யார் கூடயாவது சண்டை ஏற்பட்டுச்சா? ஆஃபீஸில் யார் கூடயாவது ஏதாவது பிரச்சனையா? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கள் ஆஃபீஸில் 2 டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. ரோஹித் கதம் அப்புறம் சோனு கதம் 2 பேரும் இருக்காங்க. 2 பேருமே கசின்ஸ். நேஹா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. அவங்கள வர சொல்லுங்க. இல்லை சார், இப்போ அவங்க 2 பேருமே இங்கே இல்லை. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு துரத்திட்டேன். இந்த 2 பார்சலை நீங்கள் தானே டெலிவரி பண்ணீங்க? அதில் மொபைல் ஃபோன் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பதில் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு தான் அதில் இருந்துச்சு. டேய், என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? அந்த ஃபோன் எங்கன்னு சொல்லு. கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. ராத்திரி பகலாக நாங்கள் இங்கே உழைச்சிட்டு இருக்கோம். எங்கள் மேலே திருட்டு பட்டம் கட்டாதீங்க. நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. இதெல்லாம் கம்பெனியோட பிரச்சனை. கம்பெனியோட பிரச்சனையா? கம்பெனி தான் பிரச்சனையா? கை நீடி சம்பளம் வாங்குற நீ கம்பெனியை பத்தி பேசுறியா? உனக்கு என்ன அருகதை இருக்கு என்ன பத்தி பேசுறது? என்னையவே மிரட்டுறியா நீ? என்ன பண்றேன்னு பாரா. அப்புறம் ஒண்ணு இல்ல, நீ என்ன பண்றேன்னு பாரா. நீ பிடிக்கல. எப்பறா நீ என்ன கேக்கலாம்? சோனு, நீ வெளியே போ. வாயை திறந்து ஏதாவது சொல்லு. சார், ரோஹித் எதுவும் பண்ணல. முதல்ல 2 பேருமே இந்த இடத்த விட்டு வெளியே போங்கடா. இன்னும் 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மரியாதை வெளியே போங்கடா. நான் போறேன்டாங்க. நீயும் உன் கம்பெனியும் படா முதல்ல. படா முதல்ல. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு அவன் காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு சோனி என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் என்ன சொன்னானா? சார், ஃபோனை மாத்துறது என்னோட ஐடியா இல்லை, ரோஹித்தோடது. நீங்கள் வேணா அவனை போலீஸில் மாட்டி விட்டுருங்க. நான் உண்மை சொல்ல தயாராக இருக்கேன். எனக்கு திரும்பவும் வேலையை கொடுத்துருங்க. இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்.
இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் பட்டி கிடந்தே செத்துருவேன் சார். ஒரு விஷயம் சொல்லு, நீ அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவியா? கண்டிப்பாக சார், சொல்கிறேன் சார். தப்புனா அது தப்பு தான். அப்படின்னா சோனு இன்னும் இங்கே தான் வேலை செய்கிறானா? அவனை வர சொல்லுங்க. சார், இப்போ அவன் டெலிவரி பண்ண பக்கத்தில் போயிருக்கான். ஓகே, அவன் திரும்ப வந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. சரி சார். எஸ் சார். ரூம் வேணும் மேம். சார் உங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க? ஃபேமிலி இப்போ என் கூட இல்லை சார் உங்க வயசு 18க்குள்ள இருக்கு. 18 மேடம். வயசுக்குள்ள மேடம் இருக்கு. கொஞ்சம் பாருங்க மேடம், பாருங்க. இப்போல்லாம் அது சகஜம் தானே, இதை வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் தானே. ஹலோ, ஆமாப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரீச் ஆயிட்டேன். ஆமாம்மா, ஜாலியாக தான் இருக்கேன். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். கண்டிப்பாக சாப்பிட்டுறேன். ஓகேப்பா, ஓகே, பாய். இந்த ரோஹித் எதுக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? சார், என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல சார். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. அப்படியா? அதான் விஷயமா? அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல மர்டர் பண்ணிட்டாங்கன்னு. சரி சொல்லு, அந்த மர்டரை நீ பண்ணலன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க? சார், ரோஹித் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோஹித் உன்னோட கசின் பிரதரா? ஆமாம் சார். ஒரு விஷயம் சொல்லு, நீ சின்ன வயசுல இருந்தே எல்லா படியையும் தூக்கி அவன் மேலே போடுவியா, இல்லை புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கியா? உனக்கு கொரியர் கம்பெனியில் வேலை அப்படி தானே கிடைச்சிருக்கு? இல்லை சார், நான் ஒன்றும் அவனை குத்தம் குறை சொல்லலை, உண்மைதான் சொல்கிறேன். மர்டர் பண்ண முடியும்னு சொல்கிற, பழி போடுறியா? சரி சொல்லு, அவன் சினேகாவை எதுக்கு மர்டர் பண்ணணும்? டக்கு டக்குன்னு சொல்லு. சார், வேலையை விட்டு அனுப்புனதுக்கப்புறம் நானும் ரோஹித்தும் ரொம்ப கவலையாக இருந்தோம். அப்போ நேகா எங்கள் மூட சரி பண்ணுறதுக்காக சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனான். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. அட விடுப்பா, இதை விட வேறு வேலை கிடைக்காம பெறப்போகுது. இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகிற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் இப்போ எதையும் சாப்பிட்ற மூடில் இல்லை. உன்னால தான் என் வேலையும் போச்சு. உனக்கு தெரியும்ல, எங்கள் வீட்டிலே சம்பாதிக்க ஒரு ஆள் நான் தான். இப்போ உன்னால் நானும் மாட்டிக்கிட்டேன். யோசிச்சு பாரு, அவர் மட்டும் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா? அட விடுப்பா, பணத்துக்கு தேவை வந்துச்சு, பண்ணிட்டோம். அப்படி அவர் போலீஸை கூப்பிட்றதா இருந்தா எப்பயோ கூப்பிட்டுருப்பாரு. சரி, அதை விடு. இதை விட பெரிய வேலையை தேடி கண்டுபிடிப்போம். இங்க பாரு, நான் மேனேஜர்கிட்ட பேசி பார்க்குறேன். அவர் உன்னை மறுபடியும் கூப்பிடுவாரு. அப்புறம் நீ இல்லாமல் என்னால் அங்கே வேலை செய்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் 2 பேரும் இல்லாமல் நான் அங்கே வேலை செய்ய போய் நீங்கள் 2 பேரும் அங்கே இல்லைன்னா அது நல்லாவா இருக்கும்? ரொம்ப எமோஷ்னலாக அவ தேவையில்ல, வேற வேலை கிடைச்சிருண்டா. ஒன்று பண்ணு, இந்தா போ சாப்பர் ரைஸ் ஆர்டர் பண்ணு. ரோஹித், உனக்கு தான் தெரியும்ல நான் உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. நீ இல்லாம என்னால. ஒரு நிமிஷம், உனக்கு என்ன பைத்தியமா? நீ எப்படி இதை கேட்குற? உன்கிட்ட பொண்ணுன்ற மாதிரி என்ன குவாலிட்டி இருக்குன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லு. பொண்ணுங்க மாதிரினா நான் பொண்ணுதான் ரோஹித். இங்கே பாரு, நீ யார் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும். அதனால தேவையில்லாத இந்த மாதிரி கனவு காணாத. அட சார், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். அதுக்கப்புறம் நான் அவங்க 2 பேரில் யாரையுமே சந்திக்கல சார். ரோஹித்தையும் பார்க்கலையா? ஆமாம் சார், பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அவனே எனக்கு கால் பண்ணல சார். உண்மை சொல்லணும்னா எனக்கு அவனை பார்க்கணுன்னு விருப்பமும் இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் காலில் கையில் விழுந்து அந்த வேலையில் சேர்ந்துட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்னை கொன்னே போட்டுருவான் சார். சரி, நீ போகலாம். ஆனால் ஒரு விஷயம், சிட்டியை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. சரி சார். சார், உங்களுக்கு என்ன தோணுது? இவன் சொல்கிறது உண்மையா? எல்லாருமே நடந்த உண்மையை சீக்கிரமாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடாது. சார், ரோஹித்தோட ஃபோன் கடந்த 4 நாளாக சுவிச் ஆஃப்ல இருக்கு. கால் லொகேஷனை வச்சு பார்த்தா ரோஹித் அப்புறம் சோனு கடந்த 7 நாட்களாக சந்திக்கவே இல்லை. சார், 2 பிரதர்ஸும் கடந்த 7 நாட்களாக ஃபோனில் பேசிக்கவே இல்லை.
ஸ்னேகா சார் அவளுடைய கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்த்தா கடைசியா ஒரு ஐயர்கிட்ட பேசியிருக்கா. ஐயரா? எஸ் சார். அவரை வர சொல்லு. இந்த பையன் ஏதேதோ உளறான். இது எல்லாத்தையும் கேட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க, ஏன் பதில் சொல்லாம இருக்கீங்க? சார் எதுக்காக என்ன இங்கே வர சொன்னீங்க? ஜூலை 15ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு. சார் எதுக்காக அவள் கால் பண்ணானா? அவள் என்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா. சிட்டியில் இன்னும் நிறைய ஐயருங்க இருக்காங்கல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அவள் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணா? உங்கள் நம்பர் அவளுக்கு எப்படி கிடைச்சது? சார் அது எனக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும் சார். அவள் கல்யாணம் பண்ணுறதுக்காக கிளம்பி வரேன்னு சொல்லியிருந்தா, ஆனால் வரல. ஆனால் அவளுக்கு இல்லை, அவளோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா. ஏன்னா வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்க? என் பையனு சொல்ற? அது வந்து அப்பாவா? எந்த அப்பா? இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்பா ஆனா நான் வாய மூடு. அப்பா சாரி சார். நான் ஒத்துக்கிறேன், நான் முதல்ல இங்கே வந்திருக்கணும். ஆனால் ஸ்னேவோட இறுதி சடங்கு நடந்ததுனால. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுமா. அக்கா தங்கச்சி உங்களுக்குள்ள உறவு எப்படி இருந்துச்சு? ஒற்றுமையாக தான் இருந்தீங்களா? எங்களோட உறவு அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன சொல்ல, எங்கள் அப்பா அவளை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் சுத்தமாக புரியல. அவள் என்னோட சகோதரனா இல்லை சகோதரியான்னு. சொல்லப்போனால் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய அம்மா என்னை கம்பல் பண்ணி ஸ்னே கையில் ராக்கி கட்ட சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்னேகா ஒரு சகோதரனா உங்க கடமைகளெல்லாம் நிறைவேற்றினானா? அதனால தான் ஐயரை கூப்பிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சானா? கல்யாணமா? சார், என் கல்யாணத்தை பற்றி எப்பவுமே பேசினதில்லை. அவையே அப்படி பண்ணணும்? ஏன்னா அதுக்கான பதில் நீங்க தான் எனக்கு சொல்லணும். அதுவும் உங்க ஃபேமிலியில் நடக்கிற விஷயம் இருக்குல்ல, அது எதுவுமே நார்மலா இல்லை. சார், அவ என்ன பண்ணா, எதுக்காக பண்ணான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. பிரீத்தி, உன்னோட கால் ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அடிக்கடி நீங்க ரோஹித்துக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே பையனை காதலிச்சிருக்கீங்க. அதனால தான் ஸ்னேகாவை நீ மர்டர் பண்ணிட்ட. அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ணல சார். அப்படின்னா உனக்கு ரோஹித்தை எப்படி தெரியும்? பாரு, உண்மையை சொல்லு. இல்லைன்னா நாங்க வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ஸ்னேவை கொல்லல. ரோஹித்தையும் சோனோவையும் எனக்கு எப்படி தெரியும்னா, அவங்க 2 பேரும் அவ கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. அவங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ். ரோஹித்க்கு நான் எதுக்காக கால் பண்ணேன்னா, ஏன்னா ஸ்னே வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படி சில விஷயங்களை சொன்னான். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. இத்தனை வருஷங்களா நான் அந்த பொய்கள் எல்லாம் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எத்தனை கஷ்டங்கள் இதனால அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? அவ்வளோதான், இதுக்கு மேல முடியாது. இனிமே நான் என் வாழ்க்கைய என் விருப்பப்படி வாழலாம்னு இருக்கேன். கண்டிப்பா வாழுவேன். ஒரு பொண்ணு மாதிரி வாழ போறேன். அதுதான் நான். சார், எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கும் ரோஹித்க்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸ்னேவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அதனால தான் நான் ரோஹித்க்கு கால் பண்ணேன். ஆனால் அவன் என் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை சார். அதுக்கப்புறம் அவனோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, நீ இப்போ போலாம். பாருங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தான் என்னோட அப்பா. உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியல. நான் தான் உங்க புள்ளன்னு என்ன இப்படி எல்லாம் ஒதுக்கி வைக்காதீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியல. நான் தான் உங்க புள்ளன்னு என்ன இப்படி எல்லாம் ஒதுக்கி வைக்காதீங்க. நீ வாழ்க்கையை நாசம் பண்ண முடிவு பண்ணிட்டியா? இல்லப்பா, உங்க அப்பா என்ன போய் கேளு, நீ யாரு புள்ளன்னு. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம். இப்ப என்ன ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பா, போலாம் வா. ஓ, சார் இங்க பாருங்க, இதுதான் அந்த பார்சல். இதை பத்தி தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினேன். இதுல கேர் ஆஃப் ஸ்னேகா ஜாதவ்னு இருக்கு. ஆனா பார்சல் இருக்கிற பேரு பிரீத்தி ஜாதவ். சார், இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு தெரியாது. இந்த பார்சல் யார் அனுப்புனாலும் எனக்கு தெரியாது. இங்க பாரு பிரீத்தி, நீ மறுபடியும் போய் சொல்ற. சார், நான் உண்மையை தான் சொல்றேன்.
எனக்கு தெரியாது இந்த பார்சல் யார் அனுப்புனாங்க, ஏன் அனுப்புனாங்கன்னு. இவளை கூட்டிட்டு போய் உள்ள வைங்க. சார், நான் உண்மையை உண்மையை சொல்ற தான் வரைக்கும் வெளியே சொல்றேன். விடாதீங்க. சார், நான் சொல்றத கேளுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். குப்தா, ஜுவல்லரி அனுப்பினோட அட்ரஸ் ஃபேக்கா இருக்கலாம், ஜுவல்லரி ஒரிஜினல் தானே. இதை எங்கேருந்து வாங்கியிருக்கானு நீ பாரு. இந்த கேஸில் கிடைக்கிற ஒவ்வொரு க்ளூவும் நம்மளை டெட் எண்ட்ல போய் நிற்க வைக்குது. நீங்க என்ன இப்படி உட்காந்துட்டே இருக்க போறீங்களா? நம்ம புள்ள செத்துட்டான், அவனை கொன்னுட்டாங்க. என் பொண்ணு அவங்க அண்ணனை கொன்ன குத்தத்துக்கு ஜெயில இருக்கா. என்ன சொன்னாலும் புரியாதுல்ல. ஹாய்ப்பா. ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. ஸோ உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சித்தார்த், அப்பா, நீ எங்கடா போன? மகாபலேஸ்வர் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்கூல் ட்ரிப் போகிறேன்னு சொன்னேன்னு என்ன ஆச்சு? பொய் சொல்றியாடா? இல்லைப்பா. நீ அங்க போனதுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தேடி இங்கே வந்திருந்தாங்கடா வீட்டுக்கு. அவங்க தான் சொன்னாங்க ஸ்கூல்ல இருந்து எந்த ட்ரிப்பும் போகலன்னு. பொய் சொல்றியா? ஒரு நிமிஷம் இரு. அப்பாப்பா, வேணாப்பா, வேணாப்பா. உன்னை? பொய் சொல்றியா? அப்பா, வேணாப்பா, ப்ளீஸ். வேணாப்பா, சொல்லு. ப்ளீஸ். அப்பா, வேணாப்பா, சார், ப்ளீஸ். விடுங்க சார், அவன் சின்ன பையன். விடுன்னு சொல்றேன்ல. நீ போடா. அப்பா, ஒரு நிமிஷம். உன்னை. ஏய், உன்னை. அப்பா, இந்த லெட்டர் வந்துச்சுல்லப்பா. காட்டு, இங்க கொடு. இதுக்காக தான் நான் போனேன். லெட்டர் வந்துச்சா? லெட்டர் இருடா. சாரிப்பா. அவனே உன்னை. அப்பா, வேணாப்பா, என்ன அடிக்காதீங்க. வேணாப்பா. போலீஸுக்கு பிரீத்தி ஜாதவுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால அவங்கள போலீஸ் போக சொல்லிட்டாங்க. சுதீர் சவான் அப்புறம் அங்கத் சவானோட கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொகேஷனும் கிளியரா தான் இருக்கு. ஆனா கடைசியில அங்கத்தோட மொபைல்ல இருக்க லொகேஷனை ட்ராக் பண்ணி சூரத்ல அவன் தங்கியிருந்த ஹோட்டல் நம்பரை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அங்கதான் அங்கத் சவான் 2 நாள் தங்கியிருந்தான். இந்த பையனை இங்க பாத்திருக்கீங்களா? மேடம், இந்த பையன் இங்க தான் 2 நாள் தங்கியிருந்தான். பக்கோலியில அவன் 21 நம்பர் வீட்டை பத்தி கேட்டுட்டு இருந்தான். மேடம், இந்த பையன் ஒரு லூசு. ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து என் புருஷனை அவங்க அப்பான்னு சொல்லி பிரச்சனை பண்ணான். அவனால எங்களோட வாழ்க்கையே நாசமா போச்சு. மேடம், இது எல்லாமே போய் என் புருஷன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. இந்த பையனுக்கு 16 வயசு ஆகுது. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் ஆகுது. அப்போ சார், அந்த பையன் என் வீட்டுக்கு வந்தது உண்மைதான் சார். ஆனால் அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் சார். அவன் என் புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தான். நானும் அவனுக்கு எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அவன் அப்படியே போயிட்டான். அவனா போயிட்டானா இல்ல அவன் வாயை மூடுறதுக்காக நீ இப்படி பண்ணியா? நான் எதுக்கு சார் அவனை கொலை பண்ணோம்? அவன் தான் என் புள்ளையே இல்லையே. அடிங்க. என் அனுபவத்தில் நான் முன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். முகத்தை பார்த்தே சொல்லுவேன் அவன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானா. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் சார். 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட 2 வயசு பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப்பர் என்கிட்ட 50 லட்ச ரூபா கேட்டான். நானும் கொடுத்துட்டேன் சார். நான் கொடுத்ததுக்கப்புறமா என்னோட பையனை கோயில் முன்னாடி விட்டுறேன்னு சொன்னாங்க சார். நான் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். ஆனால் அவங்க சார் என் பிள்ளைய என்கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை சார். உடனே நீ போலீஸுக்கு போயிருந்தேன்னா உன் பிள்ளை திரும்பி கிடைச்சிருக்கும் தெரியுமா? அதை ஏன் நீ பண்ணாம விட்ட? நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன் சார். அப்படியா? குழந்தை பணம் ரெண்டுமே உன் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட நீ கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தியா? 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் உன் கண்ணு முன்னாடி அந்த குழந்தை வந்து நின்னதும் நீ பயந்துட்ட இல்லையா? நீ உன் கையால தான் அவனை கொண்டு இருக்க, சரிதானே? சார், நான் அவனை கொல்லவே இல்லை சார். என் முன்னாடி வந்த உடனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு சார். இத்தனை வருஷத்தில் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அவன் திரும்ப வரவே மாட்டான்னு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினச்சேன். அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் அவனோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார். அவளும் போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். என்னோட 2வது பொண்டாட்டிக்கிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை சார் பாஸ்ட்டை பற்றி. நான் ரொம்பவே பயந்தே போயிட்டேன் சார். ஒருவேளை அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என் ஃபேமிலி லைஃபே முடிஞ்சு போயிடும் சார். ஃபேமிலி உடஞ்சு போய்டுன்ற பயத்தில் சுதீர் அப்புறம் அவன் புள்ள 2 பேரையுமே நீ தான் கொண்டு இருக்க. உண்மையை சொல்லு, ஒரு விஷயம் சொல்லு. சுதீர் அவன் தானே உன் பிள்ளையை கிட்னாப் பண்ணா? சார் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மும்பைக்கு வந்தது என்னமோ உண்மைதான் சார். ஆனால் சார், நான் வீட்டுக்கிட்ட போன உடனே அங்கே ஒரு ஆளை கை ஃபுல்லாக ரத்த கரையோட ஒரு ஆள் ஓடி போகிறத பார்த்தேன் சார். யார் அந்த ஆளு? அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை சார். இந்த ஆளை ராத்திரி ஃபுல்லாக இங்கே உட்கார வை. அப்போ தான் இவனுக்கு விடியறதுக்குள்ளே அந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்.
சார் 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 நான் எந்த தப்புமே பண்ணல சார். சொன்னா கேளுங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். எனக்கு சுதீர் சௌஹான், அங்கர் சௌஹானோட எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். உடனே கொடுங்க. பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் எல்லாமே வேணும். சீக்கிரமா. எஸ் சார். சார், பிரீத்தி பேரில் பார்சலில் வந்த ஜுவல்லரி இருக்குல்ல சார், அது மட்டுங்க ஷாம் ஜுவல்லரிலேருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நகையாக வாங்கினது வேற யாரும் இல்லை, அது ரோஹித் தான். அப்ப இந்த ரோஹித் எங்க தான் போய் தொலைஞ்சான்? அவன் மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கான். ரோஹித்துக்கும் பிரீத்திக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அவன் இல்லைன்னு சொல்றான். அவளுக்கும் ரோஹித்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு. அப்போ ரோஹித் இந்த ஜுவல்லரியை யாருக்காக வாங்கினா? அப்புறம் அவன் எங்க போயிட்டான்? குப்தா, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமா? மூணாவதா ஒருத்தன் இருந்துகிட்டு நம்மள வேணும்னே குழப்பிக்கிட்டு இருக்கானா? உனக்கு என்ன தோணுது? நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்ட வேலையை ஆரம்பிக்க சொல்லு. எனக்கு உடனே அந்த ரோஹித் வேணும். சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டாக்டர் ஸ்னேகாவுக்கு இல்லீகல் ஆப்ரேஷன் பண்ணாரோ நான் எங்க இருக்காருன்னு ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஜெயிலில் இருக்காரு இந்த மாதிரி இல்லீகல் ஆப்ரேஷன் பண்ண குற்றத்துக்காக. நான் விசாரிக்கும் போது தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. நேஹாவோட உண்மையான அப்பா யாதவ் இல்லை. அப்ப வேற யாரு? பிரதீஷ் சௌஹான். என்னது? ஆமாம் சார், நான் சுதீரோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். இதுதான் அந்த கால் ரெக்கார்ட்ஸ். அதை செக் பண்ணும்போது இதெல்லாம் கிடைச்சிது. வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். நான் சோனு, ரோஹித்தோட கசின். நானும் ரோஹித்தும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கு அது நான் சும்மா கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். போலீஸ்கிட்ட நீங்கள் எதுவும் சொன்னீங்களா யார் நேகாவை கொண்டதுன்னு? இல்ல. என் ஃபேமிலியில் ரோஹித் நினச்சி ரொம்ப கவலையில் இருக்காங்க. அவன் எங்கே போனானே தெரில, ஆளையே காணும். இங்க என்னடா பண்ற? சார், நான் சும்மா அவங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன் சார். இப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 8 வயசு குழந்தைக்கு சட்டவிரோதமா எந்த ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணாங்க, எதுக்காக பண்ண வச்சாங்க? எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒன்றும் இல்லை, 3 மர்டருக்கு இது வரைக்கும் காரணமா இருந்திருக்கீங்க. ஸ்னேகாக்கு அவளோட அப்பாவை பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? உங்களுக்கும் சுதீர் சௌஹானுக்கும் என்ன கனெக்ஷன்? அதை முதல்ல நீங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஸ்னேகாவோட கொலையோட சேர்த்து சுதீரோட கொலைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம்ல? சுதீரா செத்துட்டானா? ஏய் பாடி எந்திரி. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, பண்ணாதுன்னு. ஒரு தடவை சொன்னால் புரியாது உனக்கு? ஆ, அவரோட சொந்த பொண்ணை என்ன செஞ்சா தெரியுமா? அத ஒரு எதிரி கூட பண்ண மாட்டான். என் ஸ்னேகாக்கு 8 வயசு தான் இருக்கும். அவளுக்கு வற்புறுத்தி ஆபரேஷன் பண்ண வச்சான், அதுவும் என்கிட்ட சொல்லாம. அப்பதான் அவ எப்போ அம்மா ஆக முடியாதுன்னு. அம்மா மட்டும் இல்ல, அவ யார் கூடவும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம் அழாத. வேணாம் வேணாம், அவ்வளவுதான். பயப்படாத. அப்புறம் என்ன சொன்னானா, அடுத்த குழந்தை ஆம்பளை குழந்தை பிறக்கும்னா. அடுத்தது பொண்ணா பிறந்த உடனே அன்னைக்கே என்னையும் என் பிள்ளைங்களையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் வீடு வீடா போய் பாத்திரம் தேய்ச்சேன், முறவாசல் செஞ்சேன். பசங்களை காப்பாத்தணும்ல, இவங்க வீட்டு வேலை செய்யதான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் அவரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப நானும் உடனே சரின்னு சொல்லிட்டேன், என் குழந்தைங்களுக்காக. ஆனா நான் ஸ்னேகாவோட கல்யாணத்தை பத்தி கேட்டதும் நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அவளுக்கு ஏதோ விபரீதம் ஆயிடுச்சுன்னு. சார், அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, அது விபரீதமா முடியும். விபரீதம்னா என்ன அர்த்தம்? அது வந்து அதிர்ச்சியில அப்படி சொல்லிட்டேன். யாராவது யோசிச்சு அப்படி சொல்லுவாங்களா பாருங்க. ஆனா சுதீரை பத்தி இந்த வீட்ல நான் யார்கிட்டயும் எதுவும் சொன்னதில்ல. ஸ்னேகா கிட்ட கூட நான் அப்படியே தான் சொல்லியிருக்கேன், நீ அப்படியே தான் பிறந்திருக்கேன்னு. உங்களுக்கு ஒண்ணு தோணுதா ஸ்னேகாக்கு சுதீரை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு? அவரை எப்பவுமே பார்த்தது இல்லைன்னு? நீங்க இன்னும் சுதீரோட கான்டாக்ட்ல தானே இருக்கீங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. சார், சுதீஷ் சௌஹானோட இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது அவனோட ரெக்கார்ட்ஸ் போலீஸ் ரெக்கார்ட்ஸோட மேட்ச் ஆகுது. சார், ஹிஸ்ட்ரியே வேற மாதிரி இருக்கு. அவன் வாலிப வயசுல சின்ன தப்பை பண்ணிட்டு ஒரு தடவை இல்லை பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்புறம் இந்த கிரைம்ஸ்ல அவனுக்கு ஒரு பார்ட்னரும் இருந்திருக்கான். இப்போ வரைக்கும் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு இருக்கான். சார் விட்டுருங்க சார். என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் சார். நீ ஹெல்ப் பண்ணலடா. எல்லா உண்மையுமே நீ எங்க கிட்ட சொல்லல. ஸ்னேகாவோட அப்பா விஷயத்துல நீ ஏன் அப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? நீ எப்படி அவரை கொன்ன? ஏன்டா அவங்க 2 பேரை கொன்ன? நீ ஸ்னேகாவை எதுக்கு முதல்ல கொண்டுட்டானா
ஏன்னா அப்பதான் உன்னோட பிளானிங் பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கும்னு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை போய் சொன்ன, மாத்தி மாத்தி பேசலாம்னு நினைச்ச, இங்கேயே உன்னை அடிச்சு துவச்சு தோலை உரிச்சிருவேண்டா. எங்க கிட்ட சாட்சி இருக்கு. அன்னைக்கு நீ அங்கிருந்து ஓடி போறத அவங்க பார்த்துருக்காங்க. இவனா? இல்ல இல்ல இவன் இல்ல. இவனா? சுதீரோட வீட்ல இருந்து எடுக்கப்பட்ட உன்னுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 2 மர்டர்ஸுமே நீ தான் செஞ்சிருக்கன்னு. இப்போ உண்மையை சொல்லு, ஏன் எதுக்காக செஞ்ச? வேற வழி தெரியல. அவன் பெரிய ஃப்ராடாக இருக்கான். அவன் சொன்னான் ஜெயிலிருந்து வந்த உடனே என்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னான். நான் ஜெயிலிருந்து வெளியே வந்ததும் அவன் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். நான் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் டெலிவரி பாய் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் உழைப்பால் வளர்ந்து வந்தேன். அப்புறம் அவனை மட்டும் என்னால் மறக்கவே முடியலை. ரெடிஸ் 2 பேரும் என்கிட்ட வேலை தேடி வந்தாங்க. அப்போ தான் சௌஹானோட புள்ளன்னு எனக்கு தெரிஞ்சுது. சின்ன வயசுலேயே அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நானும் அவங்க கூடவே தான் இருந்தேன். பாப்பா அழக்கூடாது, சரியா? அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிடும். சரியா? முடிஞ்சிருச்சு. ஸ்னேகன் தானே உன் பேரு? எஸ் சார். ஸ்னேகான்னு வச்சிருக்கலாம்ல. பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்க. சார், அது என்னோட பர்சனல் மேட்டர். நீங்கள் தயவு செஞ்சு என் வேலை சம்மந்தமாக கேள்வி கேளுங்க. நான் ரொம்ப நேர்மையாக வேலை செய்வேன். வேலையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நான் ஸ்னேகாவை வேலைக்கு வச்சேன். அதுக்கப்புறம் அவள் சௌஹானோட பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிச்சேன். என் எம்ப்ளாயி டேட்டா பேஸ்லேருந்து அவங்க அம்மா உமாவோட நம்பரை கண்டுபிடிச்சேன். நான் இப்போ யார் பேசுகிறேங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, அவன் இப்போ எங்கே இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எப்போ போய் சேர்ந்திருப்பான். நாசமா போக பாரு. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் அவனோட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, வேணா எழுதிக்கோ. 4447279. சௌஹானோட நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் அவனை என்னதான் பண்ணுறதுன்னு ரொம்பவே யோசித்தேன். ஒரு தடவை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அமைதியாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்னால் முடியல. சில மாதங்களை கழிச்சு நான் ஸ்னேகா கிட்ட பேசினேன். அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அம்மாடி, விஷயம் என்னன்னா, நீ ஒரு பொண்ணாக தான் பிறந்திருக்க. ஆமாம்மா, உங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பையன் பிறக்கும்னு. ஆனால் மறுபடியும் பொண்ணு தான் பிறந்துச்சு. அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பொண்ணாக பிறந்த உன்னை பையனாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் செய்யும்போது நானே உங்கள் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அம்மா சொன்னாங்க நான் பிறக்கும்போதே அப்படிதான் இருந்தேன்னு. நான் பொண்ணும் இல்லை, ஆம்பளையும் இல்லை. அம்மா சொன்னாங்க, அப்படி நீ ஆம்பளை பிள்ளையா இருந்தன்னா கொஞ்சமாச்சும் ஜனங்க உன்னை பார்த்து மதிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இது எல்லாமே பொய்யா. அவங்க என் விஷயத்துல அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கல்ல. அம்மாடி, இதுக்கெல்லாம் நீ அவங்கள பழிவாங்கன்னு நினச்சனா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். இதை பற்றி நீ உங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. சார், உங்க பார்சல். அங்கத், சொல்லுங்கப்பா. உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குப்பா. வந்துட்டேன். அவன் வந்து சைன் பண்ணுவான். இந்தா, இதில் சைன் பண்ணிட்டு வாங்கிக்கோ. பங்கஜ், அந்த ஆள் உன்னோட உண்மையான அப்பாவே கிடையாது. உன்னோட உண்மையான அப்பா சூரத்தில் தான் இருக்காரு. அவரோட பேரு ஷாம் சிங். கீழே சூரத்தில் அவரோட அட்ரஸ் இருக்கு. உனக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தாலோ ஏதாவது கேட்கணும்னு இருந்தா நீ கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணு. 4488212123. ஜவான் ரொம்ப மோசமான ஆள். எனக்கும் தெரியும். கூடிய சீக்கிரம் அவனுக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துரும்னு. அவன் என்கிட்ட வந்துருவான்னு நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு கால் பண்ணேன். அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். வா வா, உட்காந்து பேசலாம் வா. நான் அந்த பொறுக்கி ஜவான் பண்ணதுக்கு சரியான தண்டனை கொடுத்தேன். அங்கத்த பிரச்சனைக்காக எதுக்கு தண்டனை கொடுத்த சொல்றா? 2 கொலையை நான் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கும் போது 3வது கொலைக்கு கூட நான் ஒத்துக்க மாட்டேனா? என்ன பெருசா தண்டனை கொடுத்துட போறாங்க? சார், இந்த கால் ரெக்கார்ட்ஸ் பாருங்க. கண்ணு முன்னாடியே இருந்துக்கிட்டு போலீஸ் எப்படி சுத்த வச்சிருக்காங்க பாருங்க. பாராட்டியே ஆகணும். முதல்ல அவங்களை கூட்டிட்டு வா. ரைட் சார்.
அவளால தான் என்னோட முதல் புருஷனை நான் இழந்துட்டேன். ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன். இந்த வயசான காலத்துல எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. நான் என்னோட 2வது புருஷனையும் இழக்க முடியாது. அந்த பயத்திலேயே நான் தினம் செத்து இருக்கேன். அதுக்காக அதனால நான் வந்து அவ என்னைக்கு கிளம்புனாலோ அப்ப நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிரீத்திக்கு அவ எப்படி கிளாஸ் எடுத்தான்னு பார்த்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொய்யை தான் நான் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக நான் எவ்வளவோ சகிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது. இனிமே நான் என் வாழ்க்கைய என் விருப்பப்படி வாழலாம்னு இருக்கேன். கண்டிப்பா வாழுவேன். ஒரு பொண்ணு மாதிரி வாழ போறேன். அதுதான் நான். நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆளை யாரை நான் எங்க அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த ஆளு என்ன காலுக்கு மசாஜ் பண்ண விட சொல்லிட்டு அவர் என்னென்ன செய்ய சொல்வார் தெரியுமா? அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அம்மா கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு. எப்படி பார்த்தாலும் நீ வேற எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை. நான் இங்க இருக்க மாட்டேன். இனிமே நான் என்னோட வாழ்க்கைய எல்லார் மாதிரியும் நார்மலா தான் வாழ போறேன். உனக்கு ரோஹித்த தெரியும்ல? அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு காட்டினேன்ல, நானும் ரோஹித்தும் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம். சில பிரச்சனைனால நாங்க பிரிய வேண்டியிருந்துச்சு. ஏன்னா ரோஹித் ஃபேமிலி என்னை இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ ரோஹித் என்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எனக்காக டாக்டரை தேடிக்கிட்டு இருக்கான், எனக்கு ட்ரீட்மெண்ட் தரதுக்காக. அப்பதான் நான் அடுத்த கட்டமா ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியும். அவன் என்னை டாக்டர்கிட்ட மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த ஆளு யாரை இது வரைக்கும் அப்பான்னு நினச்சிட்டு இருந்தேனோ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அவருக்கு மட்டும் இல்லை, யார் எனக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தினாங்களோ அவங்களுக்கும் தான். அந்த ஆளு முதல்ல பொண்ணா இருந்த என்ன பையனா மாத்திருக்காரு. ஆனா இப்ப எங்க நீ போற? இப்போ நான் நவி மும்பை போறேன். ரோஹித்துக்கு தெரிஞ்ச யாரோட ஃப்ளாட்டோ அங்க காலியா இருக்கான். என் கண்டிஷன் சரியாகிற வரைக்கும் 2 பேரும் அங்கதான் தங்கியிருப்போம். இத பாரு, ரோஹித் தான் வாங்கி கொடுத்தான். அவன் இன்னும் எனக்காக நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வச்சிருக்கான். ஆனா அந்த பார்சலை நான் உன் பேருக்கு தான் வாங்கியிருக்கேன். நான் என் கம்பெனியில வேலை பார்க்குற கொரியர் பையன் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உன் பேருக்கு ஏதாவது பார்சல் வந்துச்சுன்னா உனக்கே டெலிவர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப நீயே எங்ககிட்ட போய் சொன்ன? அந்த நேரத்துல எனக்கு என்ன பேசணும் எது பேசணும்னே புரியல. நான் ரோஹித்க்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனா திடீர்னு அவனும் ஆளு காணாம போயிட்டான். அப்பதான் எனக்கு தோணுச்சு அம்மா தான் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனா அம்மாக்கு எதிராக நான் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்ககிட்ட கொடுக்க முடியும்? நானும் அம்மா கிட்ட பல தடவை கேட்டேன். அப்பெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். வேஸ்ட்டு பொருள்லாம் போட்டு வச்சுருப்போம். அங்கே யாரும் வந்து போக மாட்டாங்க. அம்மா அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதனால நான் அங்கே பார்க்க போனேன். எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. பணம் தரேன். இங்க பாரு, அவன் நம்பரை அனுப்புறேன். அவன் இப்போ மும்பையில் இருக்கான். வேலையை கச்சிதமா முடி. அந்த நியூஸ் இந்த பக்கமே வந்துடக்கூடாது, புரியுதா? என்ன எதுக்கு நீங்க பார்க்க வந்தீங்க? அப்புறம் விஷ்ணு ஜாதவ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்கிறேன் மேடம். அங்கே அந்த இடத்துல ஒரு ஆளோட பாடி கிடக்குது. ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணோட கதை நமக்கு முன்னாடி வரும்போது மாடர்ன்ற பேர்ல புது புது கண்டுபிடிப்பை நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உமா ஜாதவோட முதல் புருஷன் சுதீர் ஜவானோட ஆம்பளை புள்ள மேல இருந்த மோகம் தான் முதல் குற்றம். அடுத்தது அவரு ஸ்னேகாவை ஆம்பளைய மாத்த ட்ரை பண்ணது. உமா அதை கண்டும் காணாம விட்டுட்டாங்க. ஸ்னேகா கடைசியில தான் உயிரை கொடுத்து அவளோட கேர்லெஸ்னஸ் அப்புறம் உமாவோட சுயநலத்துக்கான விலையை கொடுக்க வேண்டியதா போச்சு. ஸ்னேகாவோட இந்த கதையை பார்த்து ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஒரு பாடத்தை கத்துக்கணும். குழந்தைங்களை அடிமையா தன்னோட ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு ரோபோட், தன்னோட கட்டளைக்கு கீழ் போற ஒரு அடிமையாவும் நடத்தக்கூடாது. ஸ்னேகாவோட இந்த வழி நிறைஞ்ச கதை நமக்கு இன்னொரு விஷயத்தையும் கத்துக் கொடுக்குது. அது யாரா இருந்தாலும் சரி, இயற்கைக்கு எதிராக எது செஞ்சாலும் அது நிரந்தரமா இருக்காது. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அலர்ட்டா இருங்க, பத்திரமா இருங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.